गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेव महेश्वर गुरु साक्षात् परब्रह्म तस्मै ஸ்ரீ குருவே நமः. எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு மேடையில் வீட்டிற்கும் பெரியவர்களையும் வணங்கி பெருசாக ஒன்றும் பேச போகிறது இல்லை. குரு பூர்ணிமா அப்படின்னாக்க என்னன்னு எல்லோருக்கும் தெரியும். வியாச பகவானுடைய பிறந்த நாளை நாம் எல்லோருமே குரு பூர்ணிமா என்று பாரம்பரியமாக நம்ம கொண்டாடி கொண்டு வருகின்றோம். ஒரே ஒரு சின்ன விஷயம், ஸ்ரத்தாவான் லபதே ஞானம். ஸ்ரத்தாவான் லபதே ஞானம். யார் ஒருவருக்கு நம்பிக்கை உள்ளதோ, யார் ஒருவருக்கு நம்பிக்கை உள்ளதோ அவன் மட்டுமே பெறப்படுவான். அவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லை. நமக்கு இங்கே என்ன பிரச்சனையாக இருக்குன்னா, நம்பிக்கை இருக்குது ஆனால் இல்லை. இதுதான் நமக்கு பிரச்சனையே. கடவுள் இருக்கார் அப்படின்ற நம்பிக்கை நமக்கு இருக்கு, இல்லைன்னா இல்லை. ஆனால் தருவாரா தரமாட்டாரா சந்தேகம். நமக்கு என்ன ஆச்சுன்னா, தருவாரா தரமாட்டாரா, தந்தா இருக்காரு, தள்ளனா இல்லை. அப்போ யாராச்சும் ஒருத்தவங்க சொல்லுவாங்க, இந்த கோவில் இல்லைடா அந்த கோவிலுக்கு போ, அவர் ரொம்ப சக்தி வாய்ந்தவர். அங்கே பார்த்தல கூட்டத்தை பார்த்தல எக்கச்சக்கமாக இருக்கு பாரு, கூட்டத்தை பார்த்தல. அப்போ நிறையா அங்கே தான் தர்றாரு, அவர் சக்தி வாய்ந்த கடவுள், அதனால நீ அங்கே போ. இப்போ நமக்கு என்னாச்சு, இங்கே இருக்க நம்பிக்கை இல்லாமல் அங்கே போயிடுது. அங்கே போனோன்னே ஒருவேளை நமக்கு கிடைச்சிருச்சுன்னா என்ன சொல்லுவோம், சக்தி வாய்ந்த கடவுள். கிடைக்கலன்னா நான் சும்மா சொல்கிறேன்டாங்க, இல்லையா? ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ன இல்லைனாக்க, இறைவன் மேலும் நம்ம மேலும் என்ன இல்லை, நம்பிக்கை இல்லை. தன்னை நம்புபவன் மட்டுமே இறைவனை நம்புவான். தன் மேல் எவனுக்கு நம்பிக்கை உள்ளதோ அவன் மட்டுமே இறைவனை நம்புவான். என்ன இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்கலாம். நான் இருந்தா தானே இறைவனை நான் வணங்க முடியும். என்னால் முடியும்னு நினைச்சாதானே இறைவனால் முடியும்னு நினைக்க முடியும். அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு ஒரு வார்த்தை வேதத்தில் உள்ளது. அப்போ அகம் பிரம்மாஸ்மின்ற நிலைமைக்கு நம்ம வரணும் அப்படின்னாக்க நமக்கு என்ன வேணும் அப்படின்னாக்க, நானே கடவுளாக உள்ளேன் அப்படின்ற எண்ணம் நமக்கு வரணும். அதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். அந்த நிலையை நாம் அடையணும்னு நினைச்சா என்ன வேணும் நமக்கு, முதல்ல நம்பிக்கை வேணும். நான்லாம் சாமி, நீங்கள்லாம் பெரிய ஆள், தபஸ் பண்ணியிருக்கீங்க, பூர்வ ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணியிருக்கீங்க, நீங்கள்லாம் கொடுத்து வச்சவங்க, நாங்கள்லாம் சாதாரண ஆள். எப்போ நம்ம சாதாரண ஆளுன்னு சொல்லிட்டோமோ அப்போ நம்ம சாதாரண ஆள் தான். எப்போ என்னால் முடியும் நம்ம நினைக்கிறோமோ அப்போ இறைவன் கையை பிடிச்சி நம்மளை கூப்பிட்டு போவோம். ஆக்சுவலாக எனக்கு முன்னால் பேசுனவங்க ஒரு வார்த்தையை சொன்னாங்க, மாதா பிதா குரு தெய்வம்னு சொன்னாங்க. அப்போ சொல்லும்பொழுது என்ன சொன்னார்னா, குருவை 3வது இடத்துல வச்சுருக்காங்க அப்படின்னாங்க. எனக்கு பட்டது என்னன்னாக்கா, இந்த நேரத்தில் இதை சொல்லணும்னு முடிவு பண்ணேன். என்னன்னாக்கா, நம்ம சாதாரணமாக புரிஞ்சுக்கிட்டே இருக்கோம். நம்ம மக்கள் சாதாரணமாக என்ன சொல்லுவாங்கன்னா, தெய்வம்லாம் அங்கே ஃபஸ்ட்டு அம்மா 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 வணங்கடா, அப்புறம் அம்மா அம்மா அப்பாடா அப்பா, அதுக்கப்புறம் குருடா, அதுக்கப்புறம் இறைவன்டான்னு நம்ம எங்கேயோ கொண்டு போயிட்டோம். அது கிடையாது அர்த்தம். மாதா காட்ட, மாதா என்ன காட்டணும், அப்பா இவன் தாண்டா அப்பான்னு காட்டணும், வேற ஒன்றும் கிடையாது. தாய்க்கு மட்டுமே இவனுடைய தந்தை யார் என்று தெரியும். ஆகையால் மாதா காட்ட, மாதா தான் பிதா, அம்மா தான் இவன் தாண்டா உங்க அப்பா அப்படின்னு காட்டுறது. அடுத்து என்ன, பிதா குரு. உபநயனம்லாம் முடிச்சதுக்கப்புறம் 8 வயசு 7 வயசு ஆனவனா அந்த குரு பையனுக்கு உபநயனம் பண்ணி என்ன பண்ணுவார், கூட்டு போய் இவர் தாண்டா உன்னுடைய குரு, உனக்கு எல்லா விதமான கல்விகளும்
எல்லா விதமான திறமைகளும் உனக்கு போதிக்க போவர் இவர் தான். அதனால இவர் தான் உனக்கு குருன்னு கொண்டு போய் மாதா பிதா அப்படியே கொண்டு போய் ஆட்ட விடுறாரு குரு. அந்த குரு மட்டும்தான் தெய்வத்தை காட்டுவார். நம்மளுடைய இலக்கு எங்க? ஒவ்வொரு மனிதனும் பிறந்தவன் எல்லோரும் எங்கு செல்ல வேண்டும்? இறைவன் அடி சேர வேண்டும். அந்த இறைவனை காட்டக்கூடிய வல்லமை உள்ளவர் யார்? குரு. அதனாலதான் குருன்ற பேருக்கு இருளை விளக்குபவர்னு அர்த்தம். இந்த 2 வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? இருளை போக்கக்கூடியவர் யாரு? குரு. ஆகையால் நாம் எல்லோரும் இன்றைக்கு ஒரு சபதம் எடுப்போம். நம்பிக்கை உள்ளவன் எவனோ அவன் மட்டுமே எல்லாம் அல்ல இறைவனை. நம்ம மேலே போயிடலாம். சும்மா சாதாரண காசு பணம் பதவி எல்லாம் விட்டுருங்க. எல்லோருக்கும் மேலே புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் அசுரராய் முனிவராய் தேவராய் செல்லா நின்றை தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் என்ன சொல்றாரு? எல்லா பிறப்பும் பிறந்து இளைத்தேன். போதுண்டா சாமி, ஐயோ வேண்டாண்டா. அந்த சொல்லுல நீங்க பார்க்கணும். சும்மா பாடுறதுனால வராது. போதுண்டா, எதுக்குடா இன்னுமே? பிறந்து இளைத்தேன் மெய்யே. அந்த ரசம் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டென்று வீடுற்றேன். அவ்வளவுதான், எனக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு. இந்த நிலைக்கு நாம வரணும்னாக்க இறைவனுடைய பாதங்களை சிரத்தையோடு நம்பிக்கையோடு அவன்தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு அவர் பாதங்கள்ல நம்ம சரணடைந்தால் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாம் அவர் பார்த்துக்கிறார். அறியும் சுவாமிஜி அவர்கள் மிக அற்புதமாக பேசி நம்மை எல்லாம்